இது ரீச் போர்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் படியை கண்டினியூ பண்ணிக்கலாம். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு ஜூன் 1. ஸோ 2026 அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ல the first one அப்படிங்கறத எழுதிக்கலாம். இன்னைக்கு தான் CNN அப்படிங்கிற ஒரு சேனல் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடா ஆரம்பிச்சிருக்காங்க. CNN உங்களுக்கு சேனல் எல்லாமே தெரியும். CNN அப்படின்னு சொன்னாவே நமக்கு கேபிள் நியூஸ் நெட்வொர்க், கேபிள் நியூஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ அது வந்து வேர்ல்டு வைடா இது வந்து ஒரு 24 hour அப்படிங்கிறது நியூஸ் சேனல். 24 மணி நேரமும் செய்தி அப்படிங்கறது வந்து உடனுக்குடன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த CNN அப்படிங்கிறது இன்னைக்கு ஜூன் 1 அப்படிங்கறதுல தான் 1980 அப்படிங்கிற வருடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று வரும் சரியா. போத் யூபிஎஸ்சில டிஎன்பிஎஸ்சில எல்லாத்துலயுமே வரும். அதுல கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப CNN அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பென்ஷன் சரியா. சோ கேபிள் நியூஸ் நெட்வொர்க், கேபிள் நியூஸ் நெட்வொர்க் அப்படின்னு. சோ அந்த நியூஸ் அந்த CNN அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்லாம் சாரி அந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. சோ அது வந்து 24 hours அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் நியூஸ் சேனல் அப்படிங்கறது பாக்குறோம். சோ இன்னைக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த வருஷத்துல 1980 அப்படிங்கறதுல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது முக்கியமான நிகழ்வா இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ ஆன்லைன்ல ஒருத்தங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. போத் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா இல்ல ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்ல சவுண்ட் எல்லாம் எதுவும் இல்ல. எதுவும் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இல்ல சார் கிளியரா இருக்கு. ஓகே. சோ செகண்ட் ஒன் ஜூன் 1 ஜூன் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு தாங்க 1984ல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஜூன் 1 அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமானது அடிக்கடி நம்ம பாடத்திலையும் படிப்போம். நமக்கு ரொம்ப முக்கியமானது சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது அதுல குறிப்பா இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பத்தி நம்ம படிப்போம். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984 1984. இது என்னங்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கவனிக்கிற மணிகண்டன். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 3 மணிகண்டனுமே இருக்கீங்களா? 3 மணிகண்டன் 3 பேருமே இருக்கீங்க. ஸோ ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீக்கியர்களுடைய புனித கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த கோவில்ல? கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்கோவில். கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறது பொற்கோவில். அது யாருக்குரியது? சீக்கியர்களுக்குரியது. யாருக்குரியது? சீக்கியர்களுக்குரியது. அந்த ஒரு சேரை ஃப்ரீ பண்ணாதீங்க. யாராவது மாறி உட்காருங்க. ஃப்ரீ பண்ணாதீங்க. இல்லைன்னா வெளியில எடுத்து போடுங்க. பின்னாடி எடுத்து போடுங்க. அதே மாதிரி இந்த சேரை ஃப்ரீ பண்ணாதீங்க. வெளியில எடுத்து போடுங்க. நல்லா இல்லது. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்கா அப்படி பண்ணிக்கங்க. சோ ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க. த இந்தியன் மிலிட்டரி ஆபரேஷன் டு ரிமூவ் அவங்கள வந்து வெளியேற்றணும். டு ரிமூவ் யாரு சார் அப்படின்னு கேட்டா ஆர்ம்டு த மிலிட்டன்ஸ் ஃப்ரம் தி அந்த அவங்களோட பேரு பாருங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் நம்ம சொல்றோம். சோ ஹர்மந்தீர் ஷாஹிப் இதுதான் கோல்டன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். அங்க நடந்த ஒரு அமிர்தசரஸ்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஆபரேஷன். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொன்னாவே பொற்கோவில் வழக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணும். காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஒடுக்குறது அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அவங்க தனிநாடு கோரிக்கை இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. 1984 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இருக்கு. இது நம்ம நாடு மாத்திரம் இல்லாம இன்னைக்கு போய் அவங்க கனடாவில் போய் அவங்க போய் அடைக்கலாம் ஆயிட்டு. இப்ப கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபர் அங்க சுட்டு கொண்டாங்க. அது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு தனி பனிப்போரா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். யாரு? அந்த காலிஸ்தான் அந்த சீக்கியர்களுடைய அந்த காலிஸ்தானுடைய படையோட முக்கியமான தளபதி ஃபர்ஸ்ட் லீடர். அவரை வந்து கனடாவில் சுட்டு கொண்டாங்க. அந்த கனடாவில் சுட்டு கொண்டதுக்கு கனடா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. அது எப்படி எங்க ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடைக்கலம் போந்திருக்கக்கூடியவரை நீங்க எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் அதாவது ஜஸ்டின் ட்ரூடே அவர் பிரதமராக இருந்த போது கிளாஸ்ல நடத்தியிருக்கோம். உங்க நோட்டுக்குள்ள இருக்கு. ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? பேர் சொல்லுமா? நிஜார். எஸ், ஹர்தீப் சிங் நிஜார். கிளாப் பண்ணுங்க. இது நடத்தியிருக்கோமா? அப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள நடத்தியிருக்கோம்ல. இது சம்பந்தமா பேசியிருக்கோமா? கிளாஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேகமா. நான் பேசுறது ரொம்ப லேட்டா கேக்குதா? சோ ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கு நம்ம தொடர்ந்து கிளாஸ்ல ஆன்லைன்ல பேசிட்டே இருந்தோம். அதெல்லாம் இருக்கு, போய் பாருங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்ல பாருங்க. ஓகேங்க. சோ 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது யாருக்கான ஒரு பேக்ட்ராப் தெரிஞ்சிருச்சா? பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருச்சுல?
அப்ப இன்னைக்கு CNN அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இன்னைக்கு தானே. 1984 யார் சுட்டுக் கொல்லப்பட்டா? இந்திரா காந்தி அம்மையார் தான் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆமா தானே? 1984. போபால் விசவாயு கசிவு எப்ப நடந்துச்சு? 1984. எந்த ஊர்ல நடந்துச்சு? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதோட கேபிட்டல் சிட்டி எது? போபால் அப்படிங்கிறது. விசவாயு கசிவு நடந்துச்சா? இது காரணமாக இருந்த நிறுவனத்தின் பேர் என்ன? யூனியன் கார்பைட். யூனியன் கார்பைட். அதற்கான அந்த கெமிக்கலோட பேர் என்ன? மீத்தேல் இல்ல, மெத்தில். மெத்தில் ஐசோசைனேட். மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வச்சுங்க, முத 1938 இதே ஜூன் 1 தான். 1938 அப்படிங்கறதுல the birth of Superman. சூப்பர்மேன் அப்படிங்கிற கேரக்டர் முதலா இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஜூன் 1 1938 சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய the first published story of Superman appeared in the debut issue of Action Comics. ஆக்ஷன் காமிக்ஸ் அப்படிங்கறத முதல் முறையா காட்சியளிச்சிருக்காரு யாரு? சூப்பர்மேன். இதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் கேட்டா தெரியணும். சூப்பர்மேன் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 1938. எந்த இதுல? ஆக்ஷன் காமிக்ஸ். என்னங்க ஆக்ஷன் காமிக்ஸ் அப்படிங்கிறது ஜூன் 1 அப்படிங்கிறது 1938. யாரு சொல்லுவா? செகண்ட் ரோல சொல்லுங்க பாப்போம். 1938 ஜவஹர்லால் நேரு எக்கனாமிக்ஸோட சம்பந்தப்படுறாரு. என்னது அது? குழுவும் கொடுத்துட்டேன். 1938 சொல்லிட்டேன், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டேன், ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டேன். பிளானிங் கமிட்டி. எஸ், பிளானிங் கமிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் திஸ் இயர். 1938 தான் பிளானிங் கமிட்டி முதல் முறையாக. சோ நம்முடைய ஜவஹர்லால் நேரு எக்கனாமிக்ஸ்ல 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கறத உருவாக்குவார். நேஷனல் பிளானிங் கமிஷன் வேற, கமிட்டி வேற. கமிஷன்ல 1950, அது நேஷனல் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேஷனல் பிளானிங் கமிட்டி. அப்ப நேஷனல் பிளானிங் கமிட்டி வாஸ் செட் அப் 1938. சூப்பர்மேன் அப்படிங்கிறது முத அந்த இது உருவானது 1938. அப்ப ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எந்த வருஷம்? 1984. இது பூரா எந்த நாள் தான்? ஜூன் 1 தான். ஜூன் 1 இன்னைக்கு தான் ஜூன் 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜூன் 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுங்க. சோ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நாள் இருக்கு. ஜூன் 1 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் சில்ட்ரன், சர்வதேச குழந்தைகள் தின விழா. நம்ம ஊர்ல நவம்பர் 14 சொல்லுவோம். நம்ம தானே இந்தியாவில் நம்பர் 14 அப்படிங்கிறது யாரோட பர்த்? ஜவஹர்லால் நேரு பர்த்டே. ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே. ஜவஹர்லால் நேரு எந்த வருஷம் பிறந்தாரு? 1889. 1889 1889 நவம்பர் 14 அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இந்தியாவுல குழந்தைகள் தினம், நேஷனல் சில்ட்ரன் டே. இன்டர்நேஷனல் எப்ப? ஜூன் 1. நல்லா பேசுமா? குழந்தைகள் தினம் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னைக்கு உன்னானத படிச்சாச்சா? சொல்லுங்க. இன்னைக்கு மில்க் டேவா? நேஷனலா ஆர் இன்டர்நேஷனலா? நேஷனல் மில்க் டே, வேர்ல்டு மில்க் டே. ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்? வேர்ல்டு. இன்டர்நேஷனல் மில்க் டே சர்வதேச பால் தினமா? பால் அப்படின்னு சொன்னாவே என்ன? ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன். Who is called the father of white revolution? வர்கீஸ் குரியன். என்ன குரியனுங்க? வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் தான் பால் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை புரட்சி அப்படி சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு ஒன்னு சொல்லுமா? வேகமா சொல்லணும், டக்குன்னு ஒன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. ஜூன் 1 வேர்ல்டு மில்க் டே. CNN அப்படிங்கிறது அது என்னன்னு சொல்லணும்? கேபிள் நியூஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது முதல்ல உருவானது இந்த நாள் ஜூன் 1 1980. சோ இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே அண்ட் பேரண்ட் டே அப்படின்னு சொல்றோம். சோ 1938 அந்த சூப்பர்மேன் அப்படிங்கிற முதல் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த கரு உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு உருவாக்குனாரு. The global day of parents day அப்படி சொல்றோம். அபிநயா. So 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதோட சம்பந்தப்பட்டது? காலிஸ்தான் படை வீரர்களோட பத்தி இது பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுங்க. 1938 birth of Superman அப்படிங்கறத எத்தனை முறை சொல்லுவீங்க கிளாஸ்ல? என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு விடுவாங்க. சொன்னதே சொல்லாதீங்க. ஹரிபுரா செஷன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதல் முறையாக இருந்தார் 1938. கிளாப் பண்ணுங்க. ஹரிபுரா செஷன் அப்படிங்கிறதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் அந்தமாக தேசிய தலைவராக ஐஎன்சியோட லீடராக இருந்தாரு. சோ 1980 அப்படின்னு சொல்லக்கூடியது
6 வங்கிகள் நேஷனலைஸ்ட் ஆச்சு. ஏன் இதை இதோட அசோசியேட் பண்றீங்க? அத சொல்லணும். 1980 அப்படிங்கறதுல சிஎன்என் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. ஸோ அதே 1980ல 6 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் ஆயிருக்கு. தம்பி சொல்லுப்பா. ஸோ அது எத்தனை தடவை மறுபடியும் இங்க பாருங்க, சொன்னதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். யார் சொன்னாத? நேஷனல் பிளானிங் கமிட்டி உருவாக்குனது யார் சொன்னா? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பாரு. அப்ப முன்னாடி சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு சொல்லணும். சொன்னதே சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சுனா ஓகே. முடிஞ்சுனா ஓகே. நான் இவ்வளவு விஷயம் தானே பேசியிருக்கோம். ஆமா. இல்ல அதுல நான் ஏதாவது கூடுதலா சொல்லியிருந்தா கூட சொல்லலாம். சார் நிசார் கொலை வழக்கு கனடாவில் சொல்லல, சம்பந்தப்பட்டதை சொல்லலாம். சார் மெத்தில் ஐசோசைனேட் சொல்லலாமா? ஏதோ ஒன்று சொல்லலாம். சார் இது வந்து மத்திய பிரதேசத்துல போபால்ல நடந்துச்சு சொல்லலாமா? வெறும் போபால் விஷவாயு கசிவுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன கூடுதலா சொல்லலாம்? இது யூனியன் கார்பரேட் சொல்லலாம், இது மத்திய பிரதேசம் சொல்லலாம், இது வந்து போபால் அப்படி சொல்லலாம், அல்லது மத்திய பிரதேச தலைநகர் தான் போபால்னு சொல்லலாம். சொல்லலாமா? ஆன்லைன்ல சொல்லலாமா? இப்ப உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதா? இன்னைக்கு உண்டான கரண்ட் பேசல. வேகம் 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 சீக்கிரம் எழுதுங்க பாப்போம். ஜூன் 1 2026. சோ இன்னைக்கு முதல் பக்க செய்தியில பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதை பத்தி அவர் பேசியிருக்காரு? சோழர் கால செப்பேடுகள். இது முக்கியம். நீங்க வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில படிப்பீங்க, நம்முடைய இந்தியன் ஹிஸ்டரியிலையும் படிப்பீங்க, பிளஸ் தனியாவும் படிப்பீங்க. பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள், சோ இதை பத்தி படிப்பீங்க. பல்லவர்கள் இதை பத்தி படிப்பீங்க. சோ அதுல முக்கியமா சோழர் கால செப்பேடுகள் தமிழ் சமூகத்துக்கு பெருமை. த பிரைட் ஆஃப் தமிழ் சொசைட்டி. எது சார் அப்படி சொன்னா? சோழாஸ் அவங்களுடைய அந்த செப்பேடுகள் அப்படி சொல்லி சொல்றாங்க. யாருக்கு பெருமையா? தமிழகத்துக்கு பெருமை, தமிழ் சமூகத்துக்கு பெருமை. எதனால பெருமை? சோழர் கால செப்பேடுகள் அப்படி சொல்லக்கூடியது. சோழ நாடு சோறுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலம், வேலம்னு சொன்னா இந்த தந்தம், வேலம் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. கார்த்திகா கார்த்திகா என்ன எஸ் சார்? அப்புறம் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? சொல்லியாச்சா? வெறும் சான்றோர் உடைத்தா? தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாடுன்றது எந்த நாடு? பல்லவர்களுடைய நாடு. பல்லவர்களுடைய நாடு. பல்லவர்களுடைய துறைமுக நகர் அது மகாபலிபுரம். மாமல்லபுரம் சொல்றீங்கல்ல, மகாபலிபுரம் தான் அவருடைய துறைமுக நகரம். ஆனா அவங்களுடைய தலைநகர் காஞ்சிபுரம். தலைநகர் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. சோழர் கால செப்பேடுகள் தமிழ் சமூகத்துக்கு பெருமை. எங்க சார் இது பேசியிருக்காரு? எனக்கு தெரிஞ்சது மன் கி பாத்ல பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், செக் பண்ணி பார்ப்போம். புகழ்பெற்ற சோழர் கால செப்பேடுகள் நெதர்லாந்திடமிருந்து இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய தருணமாகும். குறிப்பாக உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தில் பெருமிதத்தில் திளைக்கிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுதான். எழுதி வச்சுங்க. எஸ், நான் சொன்ன மாதிரியே அவர் எங்க பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா மன் கி பாத், இந்த மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது வானொலியில அவர் பேசுவார். சோ மன் கி பாத் அப்படிங்கிறது தொடர்ந்து இது 134வது அவருடைய வாய்ஸுங்க. 134 மன் கி பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது மே 31ஆம் தேதி இது வந்து வெளியாயிருக்கு. இது ஃபியூச்சர்ல யாரு சார்? ஹிஸ்டரி படிக்கிறவங்க, தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஸோ இதுல கேட்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கறதுல உங்களுக்கு கேட்கலாம். சமீபத்துல சோழர்களை பத்தி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. எங்க பேசியிருந்தாங்க? மன் கி பாத் அப்படிங்கிற மனதின் குரல்ல பேசியிருந்தாங்க. எத்தனையாவது நிகழ்வுல பேசியிருந்தாங்க? 134வது நிகழ்வுல பேசியிருந்தாங்க. எதை பத்தி பேசியிருந்தாங்க? சோழர் கால செப்பேடுகளை பத்தி பேசியிருந்தாங்க. சரி, ஏன் அதை இப்ப பேசணும்? ஏன்னா அது வந்து நெதர்லாந்துட்ட வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்ம தானே? நெதர்லாந்தினுடைய தற்போதைய அதிபர் ராப்ஜெட். என்ன வயசு அவருக்கு? 35, 35 வயசு. சரியா? எத்தனை வயசு? 35ஆ 38ஆ? 38. நீங்க சொல்ற 35 யாரு? பாலேந்திர ஷா. அவர் யாரு? நேபாளத்தினுடைய பிரதமர். நேபாளத்தினுடைய பிரதமர். அவர் எந்த வயசுல வந்து காத்மண்டோட மேயர் ஆனார்? 32ல. இப்ப 35ல அவர் பிரதமர்.
32ல அவர் வந்து மேயர், காத்மண்டோட மேயர். 35ல அவரு பிரதமர். 38ல தான் ராப்ஜெட். 38 ராப்ஜெட் நெதர்லாந்து. நெதர்லாந்துல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கோர்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், தி ஹேக் இன்டர்நேஷனல் கோர்ட். சர்வதேச நீதிமன்றம் எங்க இருக்கு? வேகமா பேசுங்க. நெதர்லாந்துன்னு சொல்லக்கூடாது, தி ஹேக். தி ஹேக். எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 15 நீதிபதிகள் இருப்பாங்க. அதுல இந்தியா சார்பா தன்வீர்லால் பண்டாரி. தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நெதர்லாந்து வந்துச்சுனாவே இதை பத்தி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 15 நீதிபதிகள். அதுல 2வது முறை யாரு? தன்வீர்லால் பண்டாரி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எத்தனாவது நிகழ்வுல பேசியிருக்காரு? எந்த நிகழ்வுல பேசியிருக்காரு? மன் கி பாத். மன் கி பாத்னா தமிழ்ல என்ன? எந்த மீடியாவை பயன்படுத்துவாரு? ரேடியோ. ரேடியோ. மன் கி பாத்ன்றது என்னது? ரேடியோ. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்கோனி. யாருங்க? மார்கோனி. அவர் மார்கோனி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இட்டாலி. எந்த ஊரு? இட்டாலி. இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் யாரு? சார்ஜியோ மெலானி. சார்ஜியோ மெலானி. அப்படி இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி ரோம். ரோம்ல யுஎன்ஓட ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கு. என்னது? FAO. FAOல என்ன? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் விருது இந்த வருஷம் எந்த நாடு வாங்குச்சு? இந்தியா. வாங்கினவர் யாரு? நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் FAO அப்படிங்கிற விருது வாங்கினாரா? அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. 134. இது எந்த செப்பேடை பத்தி பேசுறாங்க? சோழர்கால செப்பேடுன்னு சொல்லல. அதுல குறிப்பாக ஆனைமங்கலம் எழுதி வச்சுங்க. ஆனைமங்கலம் செப்பேடுங்க. சோ ஆனைமங்கலம் செப்பேடு இதை பத்தி தான் பேசியிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. நல்லா பேசுங்க. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செப்பேடுகள் குறித்து மக்களிடையே பேரார்வம் நிலவுவதால் இது தொடர்பான சில தகவல்களை பகிர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு? 21 பெருசா 3 சிறிய செப்பேடுகள்ல தனது தந்தை ராஜராஜ சோழன் அளித்த வாக்குறுதியை ராஜேந்திர சோழன் நிறைவேற்றியது முக்கிய இடம் பெற்றுள்ளதாம் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுல. சோ 21 பெருசு இருக்கான், 3 சிறுசு இருக்கான் செப்பேடுகளோட எண்ணிக்கை. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? தன்னுடைய தந்தை. அப்ப தன்னுடைய தந்தைன்றது தான் யாரு அப்படின்னு கேட்ட ராஜேந்திர சோழன். யாரு? கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான் யாரு? ராஜேந்திர சோழன். கடாரம் கொண்டான் யாரு? ராஜேந்திர சோழன். கடாரம்னா மலேசியா. மலேசியா வரை படையெடுத்து வெற்றி பெற்று வந்தவன் யாரு? என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்? ஹிஸ்டரி. ஹிஸ்டரி சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி. சரியா? சோ சாப்டர் அப்படிங்கிறது வந்து சோழர்கள் தென்னிந்திய வரலாறுங்கிறத படிப்பீங்க. அப்ப இது எந்த நூற்றாண்டை சார்ந்து சொல்றோம்? 11ஆம் நூற்றாண்டு. சரி, இந்த செப்பேடு யாரை பற்றியது? சோழர்களை பற்றியதுதான். எந்த சோழனை பற்றியது? ராஜேந்திர சோழனை பற்றியது. யார்கிட்ட கொடுத்த வாக்குறுதி? ராஜராஜ சோழன் கொடுத்த வாக்குறுதி. சோ எத்தனை செப்பேடுகளை பத்தி சொல்லியிருக்காரு? 21 பெருசு 3 சிறுசு. சோ அவங்க அப்பாவுக்கு என்ன வந்து அவர் வந்து கமிட்மெண்ட் கொடுத்தாரோ, வாக்குறுதி கொடுத்தாரோ, அதை நிறைவேற்றினதா சொல்லப்படுது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ ஆனைமங்கலம் கிராமம் ஒரு பௌத்த மடாலயத்துக்கு தானமாக வழங்க. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது வந்து உங்களுக்கு நம்ம ஜிகேல நம்ம டெக்ஸ்ட்ல படிப்பீங்க. இது வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு புத்த அந்தமாக இருக்கக்கூடிய இதுக்காக இந்த ஆனைமங்கலம் இடத்தை தானமா கொடுத்திருப்பாரு. பேசுங்க. தானமா கொடுத்திருக்காரா? அது எந்த கிராமத்துல? ஆனைமங்கலம். எந்த கிராமத்துல? ஆனைமங்கலம். எந்த அந்தமாக இருக்கக்கூடிய சமயத்தை கொடுக்கிறாரு? பௌத்தத்தை தோற்றுவிச்சவர் யாரு? புத்தரு. புத்தர் எந்த நாட்டுல பிறந்தாரு? நேபாளம். கபிலவஸ்து லும்பினி. நேபாளம் கபிலவஸ்து லும்பினில பிறந்தார். இயற் பேர் என்ன? சித்தார்த்தர். அம்மா பேர் என்ன? மகாமாயி. வளர்ப்பு தாய் தான் பேர் என்ன? கௌதமி சரகண்ணி. மனைவி பேர் என்ன? யசோதரை. அப்பா பேர் என்ன? சுத்தோதனார். சரியா? மகன் பேர் என்ன? ராகுலன். எந்த வயசுல வீட்டை விட்டு வெளியேறினாரு? 29. எத்தனை வருஷம் சுத்தினாரு? 6 வருஷம். எந்த வயசுல ஞானம் பெற்றாரு? 35. எந்த வயசுல? 35. எந்த ஆறுல குளிச்சாரு? நிரஞ்சன ஆறு அப்படிங்கறதுல குளிச்சாரு. எந்த மரத்துல போய் உட்கார்ந்தாரு? போதி மரத்துல உட்கார்ந்தாரு. என்ன ஞானம் பெற்றாரு? போதி ஞானம். என்ன ஞானம் பெற்றாரு? போதி ஞானம். சரி, எத்தனை அந்தமாக இருக்கக்கூடிய பீடகங்களோட தொடர்புடையவர்? 3 பீடகங்கள். சுத்த வினய அபிதம்ம பீடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவருடைய முதல் சொற்பொழிவு எங்க ஆட்டினாரு?
சாரநாத் மான் பூங்கா. சாரநாத் மான் பூங்கா எந்த மொழியில? பாலி மொழி. இப்ப என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்? ஹிஸ்டரியில என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ரிலிஜியன்ஸ் பீரியட். புத்தாசா? ஓ, ரிலிஜியன்ஸ் பீரியட், சமய காலங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது சமண சமயம், பௌத்த சமயம் படிப்போம். பௌத்தம், ஆனைமங்கலம்னா பௌத்தமா? ராஜராஜ சோழன் கொடுத்தாரா? தானமா கொடுத்தாரா? முக்கியமானது. இதெல்லாம் படிச்சுக்கணும். புத்தர் அவரு இறந்த ஊர் இது குஷிநகர். ஏன்னா 82 வயசுல 80 வயசுல இறந்து போவார். அதனால குஷி. அவரு பாவம் 72 வயசுல செத்து போயிடுவாரு. அது பாவபுரின்னு சொல்லுவோம். நம்ம தானே நம்ம படிச்சதெல்லாம் அப்படிதான் ரீகால் பண்ணிக்கணும். ஆனைமங்கலமா? ஆனைமங்கலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது. வேற என்ன சார் பேசியிருக்காரு இவரு? போதிய தண்ணீர் குடிக்க வேண்டுமா? நமக்கு தான் சொல்றாரு, தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆகக்கூடாது, கோடை வெப்பம் அப்படிங்கிறது, உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு. சோ எல்லாருமே நல்லா தண்ணி குடிங்கன்னு சொல்றாரு. அதோட நீரு, மோரு, லஸ்ஸி, சர்பத்து இதெல்லாம் குடிங்கன்றாரு. மன் கி பாத்ல பேசியிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். 1 சோழர் கால செப்பேடா, 2 நம்ம உடல் நலத்துக்காக பேசியிருக்காரு, 3 மாம்பழ விவசாயிகளுக்கு பாராட்டியிருக்காரு. மாம்பழம்னாவே தமிழ்நாட்டுல எந்த ஊரு? சேலம், தருமபுரி. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சேலம் உற்பத்தி. சேலத்து மாங்கனி யாரு? ராஜாஜி. யாருங்க? ராஜாஜி. மாம்பழம் விவசாயிகளை பாராட்டி பேசிய பிரதமர், கோடைக்காலம் வந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிலும் மாம்பழங்களும் பேசு பொருளாகிறது அப்படின்னு பேசியிருக்காரு. அதுல முக்கியமா மகாராஷ்டிரால கொங்கன் பகுதியில அல்போன்சா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமா இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்ற புவிசார் குறியீடு அதுல வரும். அல்போன்சா மாம்பழம் எந்த ஊர் சார்? மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். மகாராஷ்டிரால கொங்கன் பகுதியில இருக்கும். ஏன்னா கொங்கண கடற்கரையா? கோரமண்டல் கோஸ்ட்ன்றது எந்த ஊரு? சோழமண்டல கடற்கரைன்றது பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் தானே. அங்கிட்டு கொங்கண கடற்கரைன்றது அங்கிட்டு மகாராஷ்டிரா கடற்கரை. மகாராஷ்டிரா கடற்கரை கொங்கண கடற்கரைன்னு இருக்கும். குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் கொங்கண கடற்கரை. அதுக்கு கீழே இருக்கிறது மலபார் கடற்கரை. ஆமா தானே? படிச்சிருக்கோமா இல்லையா? ஆன்லைன்ல பேசுங்கப்பா. படிச்சிருக்கீங்களா இல்லையா? பேசுங்க. அப்ப அல்போன்சா அப்படிங்கிறது எந்த பகுதியில? மகாராஷ்டிரால கொங்கன் பகுதியில. அதே மாதிரி குஜராத்ல கேசர். இதெல்லாம் மாம்பழத்தோட வகை உங்களுக்கு இருக்கு சிலபஸ்ல இருக்கு. குஜராத்ல அந்த மாதிரி இருக்கிறது கேசர், இது மாம்பழம். குஜராத்ல கேசர். உத்தரப்பிரதேசத்துல தாசேரி ஒரு நாளை கொடுத்துட்டு இதுல கிளாசிபிகேஷன்ல கொடுக்கலாம். ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங்ல இருக்கா? நாளை கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் டிஃபரெண்ட் கேட்பாங்களா? இப்ப அல்போன்சா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாசேரி கொடுத்துருக்காங்க, லங்க்ரா கொடுத்துருக்காங்க. லங்க்ரா கொடுத்துட்டு இப்ப கார்த்தியாயினின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. எதை அடிப்பீங்க? கார்த்தியாயினி. என்ன சொல்லுங்க? ஏன்னா இப்ப நான் 3 இங்க இருக்கிற சொல்லியிருக்கேன். மாம்பழம் 3 வந்து மாம்பழம். ஒண்ணு என்னது? அல்போன்சான்னு சொன்னேன். 2வது தாசேரி சொன்னேன். இன்னொன்னு என்ன சொன்னேன்? லங்க்ரா வந்து எங்கன்னா காசிலியா? லங்க்ரான்றது காசி. பீகார்ல ஜர்தாலு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வைக்கணும். யூபிஎஸ்சில வச்சு விட்டுரும். சரியா? கஷ்டமானது இந்த மாதிரி தான் கேட்கணும். ஜர்தாலு. சோ நம்ம தென்னிந்தியாவில் பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு, நீலம், மல்கோவா. பாருங்க, கிளிமூக்குலாம் அப்படி ஒரு மாம்பழம் இருக்கா? கிளிமூக்கு, நீலம், மல்கோவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்போன்சா கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதானே? அல்போன்சா கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம். அல்போன்சா, மல்கோவாலாம் கேள்விப்பட்டிருப்போம். மேற்கு வங்காளத்துல கிம்சாகர். மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல கிம்சாகர். இங்க பாருங்க, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நடத்துறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டுல முக்கியமானவங்க பேசுனது அப்படியே கொஸ்டின் பேப்பர் வரும். அது வந்து அவங்க ஜிகே பேசியிருக்காங்க. அப்படித்தானே? ஜிகே பேசியிருக்காங்க. சோழர்கள் அப்படிங்கிறப்ப அது ஜிகே, மாம்பழங்கிறப்ப அது ஜிகே. அது முக்கியமானது. கிம்சாகர் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? கிம்சாகர் ஒரு எக்ஸ்பிரஸே இருக்கு, ட்ரெயின் பேரே இருக்கு. கிம்சாகர். அதுக்கப்புறம் ஒடிசா மற்றும் ஆந்திரத்துல ஸ்வர்ண ரேகா எதை பற்றியதுன்னு கேட்கலாம். மாம்பழத்தோட வகை பேசுங்க. மாம்பழத்தோட வகை எந்த ஊர்ல? ஒடிசா மற்றும் ஆந்திரால அப்படிங்கிறது. சோ இது எல்லாம் மாம்பழத்தை பத்தி பேசியிருக்காருங்க. மாம்பழ சாகுபடி அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. அதே மாதிரி எழுதி வச்சுங்க. கேரளா மாநிலம் ஆலுவாவில் 15,000க்கு மேற்பட்டவருக்கு நீச்சல் கற்றுத்தந்த பயிற்சியாளர் சசி வலாசேரி அவரையும் பாராட்டி இருக்கிறார். 15,000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைங்க எப்படின்னா மாற்றுத்திறன் குழந்தைகளா,
டிசபிலிட்டியோட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுத்திருக்காரு. 15,000 பேருக்கு கத்துக் கொடுத்தது யாரு? சஜி வலாசேரி. சசி வலாசேரி அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கு இது எத்தனையாவது நிகழ்வுல பேசியிருக்காருங்க? 134. பேசினவர் யாருங்க? பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்ற. எந்த ஊடகத்தின் வாயிலா? ரேடியோ. எந்த ஊடகம்னா ரேடியோ. எந்த நிகழ்ச்சினா தான் மன் கி பாத். நான் நல்லா கேள்வி கேட்கிறேன்னா கேட்கிற மாதிரி கையை பிடிச்சு எழுத்தியா? என்ன கையை பிடிச்சு எழுத்தியா? அதுல கடைசி அவரே நான் ஒழுங்கா தானே பாடம் நடத்துறேன், நான் கேட்கிற கேள்வி தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி பதில் சொல்லணுமா, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணுமா? சொல்லுங்க. அப்ப ஸ்வரலேகன்றது என்ன? ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேசத்துல இருக்க மாம்பழம், அப்படிதானே? மாம்பழ வகைகள் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஊர்ல சேலத்து மாங்கனியா? இவர் சொல்லிதான் இவ்வளவு ஊர்ல மாம்பழம் ஃபேமஸ் தெரியுது. நம்ம நினைச்சுக்கிட்டு தான் சேலம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்பதான் இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இடங்கள்ல மாம்பழம் ஃபேமஸா இருக்கு, அப்படித்தானே? மாம்பழம் ஃபேமஸா இருக்கு. அடுத்து எழுதி வச்சு முப்படை தலைமை தளபதி நம்ம ஊருக்காருங்க. தமிழகத்துக்கு இது சிறப்பு. ராஜா சுப்பிரமணி அவங்க 3வது தலைவராக, ஃபர்ஸ்ட் பிபின் ராவத், 2வது அனில் சௌஹான், இப்ப 3வது தலைவராக ராஜா சுப்பிரமணி. ராஜா சுப்பிரமணி அவர்கள் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முப்படைகளின் தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் 3 இவங்க தான். அவங்களுக்கு பாஸ் வருதா? சரி, இவங்களுக்கு சுப்ரீமா யார் பாஸ்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னு எப்பவுமே சொல்லக்கூடாது மொட்டையா. பிரசிடென்ட் எல்லா பிரசிடென்ட்டும் வருவாங்க. ஒரு தெருவுக்கு கூட பிரசிடென்ட் இருப்பாரு, ஆமா தானே? ஒரு கட்சிக்கு கூட பிரசிடென்ட் இருப்பாரு. நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடியரசுத் தலைவர். அப்ப முப்படை தளபதியாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? ராஜா சுப்பிரமணி. எந்த மாவட்டத்தை எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? அனில் சௌஹான். அனில் சௌஹானுக்கு முன்னாடி இருந்தது யாரு? பிபின் ராவத். அப்ப இவர் எத்தனையாவது? 3வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு முப்படை தளபதியாக ஒரு பதவி ஏற்றிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 40 ஆண்டுகால ராணுவ சேவை இவர் பண்ணியிருக்காரு. 40 வருஷம் ராணுவத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பாகிஸ்தான் மற்றும் சீனா விவகாரங்களை கையாளுவதில் நிபுணர் என பாராட்டப்பட்டிருக்காரு. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சண்டை நடந்தது. அப்படி இவர் எந்தெந்த ஆபரேஷனோட தொடர்புல இருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஆபரேஷன் நிறைய பாக்குறோமா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பார்த்தோமா? அது சீக்கியர்களுடைய சரி, தெரிஞ்சிருந்தா போதும். ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா அவர் அஸ்ஸாம் கிளர்ச்சி அப்படிங்கிறப்ப அஸ்ஸாம் ரைபிள்ஸ், அதுல முக்கியமா ஆபரேஷன் ரைனோ, ரைனோசரஸ் அப்படின்னா எந்த ஊரு? அஸ்ஸாம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகமா? அப்ப ரைனோன்னா எடுத்துருவீங்களா? எந்த மாநிலத்துல கிளர்ச்சி? அஸ்ஸாம்ல கிளர்ச்சி. அஸ்ஸாம்ல இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சா? ஹிமந்த விஸ்வ சர்மா. ஹிமந்த விஸ்வ சர்மா எந்த மாநிலம்? அஸ்ஸாமோட கேபிட்டல் சிட்டி திஸ்பூர். சொல்லுங்க, திஸ்பூர் அப்படிங்கிறது. எந்த கட்சி ஆட்சியில? பிஜேபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பிஜேபி. ஆனா நான் கேட்பேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரி, அவரை பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் பேர் என்ன? அஜய்குமார் பல்லா. எஸ், கிளப்பர் ஹேண்ட்ஸ். ஆனா அவர் அஸ்ஸாம்ல இல்ல, அவர் மணிப்பூர். இப்ப கிளாப் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஏதாவது கிளாப் பண்ணா கிளாப் பண்ணிடுவீங்க. அஜய்குமார் பல்லா எந்த ஊரு? அப்ப அஸ்ஸாம் சொன்னா கை தட்டிடுவீங்க. இப்படிதான் இருக்கீங்க, இப்படிதான் சொல்றீங்க, இப்படிதான் படிக்கிறீங்க. ஆனா 28 மாநிலமும் உங்களுக்கு நடத்திட்டேன்ல, உங்க நோட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? நோட்டுக்குள்ள இருக்குல்ல. இப்ப எத்தனை மாவட்டம் நடத்திருக்கோம் தமிழ்நாட்டுல? நடத்தாம இருந்தா பிரச்சனை இல்லைங்க. நீங்க போய் திடீர்னு ஆளுநர்ன்றீங்க, திடீர்னு கவர்னர், சாரி முதலமைச்சர்ன்றீங்க. நான் நடத்துனதுதான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன ஆகணும்? பரிச்சயம் ஆகணும். என்ன ஆகணும்? பரிச்சயம் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். மெசேஜ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு சாரி ருத்ரா கூட மெசேஜ் பண்ணிருந்துச்சு மேமுக்கு. என்ன மேம், இன்னைக்கு இப்போ இது இருக்கு மேம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இங்க வந்ததே பாத்தீங்கன்னா கொட்டாயூரியா இல்ல, அங்க பின்னாடி தூங்குறேன். தூக்கம் வருதாப்பா? தாலாட்டு பாருனா. எழுதி வச்சுங்க. ஆபரேஷன் ரைனோ. ஆபரேஷன் ரைனோனா அஸ்ஸாமா? எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கமாண்டராக இருந்திருக்காரு ராஜா சுப்பிரமணியன். பரம் விசிஷ்ட் சேவா, அதிவசிஷ்ட் சேவா, அதிவசிஷ்ட் சேவா, சேனா மற்றும் விசிஷ்ட் சேவா,
வாங்கி இருக்க பட்டங்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு நல்ல பெரிய பெரிய பதக்கங்கள் வாங்கி இருக்காரு. அப்ப இந்த பதக்கங்கள்லாம் பாருங்க, இதுவும் நமக்கு கிளாசிபிகேஷன்ல வைக்கலாம். SSC RRB எழுதுங்க, பரம் விசிஷ்ட் சேவா. நம்ம எப்படி பரம் வீர் சக்கரா, வீர் சக்கரா, அசோக சக்கரா, இன்னொரு சக்கரா, கீர்த்தி சக்கரா பார்த்தோம்ல, அது வந்து கேலண்டரி அவார்ட்ஸா. இங்கே பாருங்க, இவர் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படவே இல்லை. பாருங்க, பரம் விசிஷ்ட் சேவா, இப்படி ஒரு சேவா, அப்படி ஒரு சேவானவே பதக்கம், பரம் விசிஷ்ட் சேவா. அடுத்து அதி வசிஷ்ட சேவா, முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதா கை தூக்குங்க பாப்போம். யாருமே இல்ல, ஆஃப்லைன்ல. ஆன்லைன்ல யாராவது? எஸ், நான் இந்த பரம் விசிஷ்ட சேவா, அதி வசிஷ்ட சேவாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது இருக்கீங்களா? அடுத்து எழுதி வச்சுங்க. சோ பரம் விசிஷ்ட சேவா 1, அதி வசிஷ்ட சேவா 2, அதுக்கப்புறம் சேனா, சேனா அப்படிங்கிற ஒரு பதக்கம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் விசிஷ்ட சேவா, விசிஷ்ட சேவா பதக்கங்களே பெற்றிருக்காரா? யாருப்பா? சோ இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதியாக முன்னாள் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் அப்படிங்கிறவர் 2020 ஜனவரி 1, ஆமாங்க, நம்ம ஊர்ல தான் இறந்தாரு, நீல்கிரீஸ்ல. நீர்நிலைஸ் ஸ்டெர்லிங் அப்படிங்கிற ராணுவ பயிற்சி மையத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் இறந்தார். சரி, இப்ப சமீபத்துல பாதுகாப்பு துறை அப்படிங்கிற ஒரு விசிட் அடிச்சாங்க. அதுல தமிழகத்துல இருந்து ஒரு MP இந்த ராணுவ பயிற்சி மையத்தை சமீபத்துல விசிட் பண்ணார். யார் அவர்? அதாவது பாதுகாப்பு துறை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு குழு அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 10 இடங்களுக்கு மேல அந்த அந்த 10 பேர் கொண்ட குழு அப்படிங்கறது வந்து போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஊரு சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு MP இடம்பெற்றிருந்தார். அந்த MP யாரு? இந்த ராணுவ பயிற்சி மையத்தெல்லாம் போய் விசிட் பண்ணாங்க. நோபல் பரிசு, ஆஸ்கர் விருது வாங்கின அந்த 2 தம்பதியர், இந்த தம்பதியர் யானையை வச்சு பண்ணாங்கல்ல, திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் அந்த MP குழுல இருந்தவர். அந்த MP குழு அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு MP. யாரு சார்னா டாக்டர் திருமாவளவன். VCK அப்படிங்கிறது சிதம்பரம் தொகுதியா? சிதம்பரம் தொகுதியோட MP யாரு? டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் இருந்தாரு, வச்சாரு. இப்ப ஞாபகம் வச்சுங்க, அனில் சௌஹான் அப்படிங்கிறவரு அப்புறம் 2022 வந்தாரா? இப்ப அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யார் வந்திருக்கா? ராஜா சுப்பிரமணி. எந்த ஊரு? தமிழ்நாடு. ஒரு பெரிய பொறுப்புல தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு, அப்படிதானே? ஒரு பெரிய பொறுப்புல தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு. இஸ்ரோலயும் யாருதான் இருக்கா? தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு. கன்னியாகுமரி தானே? B நாராயணனா? தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு, ஆமா தானே? எஸ், இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? கட் ஆயிடுச்சா? கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து முக்கியமானது பார்ப்போம். அடுத்து முக்கியமானது திருப்பதி, காஞ்சிபுரம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா நீங்க பேப்பரை பார்த்துக்குங்க. ஏழுமலையான் தரிசனம் 18 மணி நேரம் காத்திருக்காங்களாம். 18 மணி நேரம் காத்திருந்தா கடவுள். லக்ஷ்மண், எஸ், லக்ஷ்மண் பிரதாப் ஆச்சாரியா. இப்ப கிளாப் பண்ணுங்க. எஸ், ஏன்னா அஜித் குமார் பல்லா அப்படிங்கிறவர் எங்க? அஜய் குமார் பல்லா மணிப்பூர்லங்க. அவர் மணிப்பூர். அஜய் குமார் பல்லாங்கிறவர் மணிப்பூர். இது ஆச்சாரியா, அசாம்ல ஆச்சாரியா. அசாம்ல யாரு? ஆச்சாரியா. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிஞ்சா? புதிய முதலமைச்சர்கள் வந்தாங்களா இல்லையா? அப்ப தெரிஞ்சு வச்சுங்க, முக்கியமானது. சோ QR கோட் மூலம் அரசு பள்ளியில் ஆன்லைன் மாணவர் சேர்க்கேன். QR, வாட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் QR? குயிக் ரெஸ்பான்ஸ். பேசுங்க, எழுதி வச்சுங்க. சென்னை புறநகர் ரயில் சேவையாங்க 95 வருஷம் ஆகுதா. சென்னைக்கு முதல் ரயில் வந்தது வந்து பாத்தீங்கன்னா 1856. சென்னைக்கு முதல் ரயில் வந்தது எப்ப? 1856. சென்னை டு அரக்கோணம் தொகுதி MLA யாரு? இப்ப அவர் மினிஸ்டரா இருக்காரு. அரக்கோணம் தொகுதி MLA யாரு? இப்ப அவர் மினிஸ்டரா இருக்காரு. உங்களுக்கு கிளாஸ் நடத்திருக்கேன் நான். அரக்கோணம்ங்கிறது தனித்தொகுதி. காந்திராஜன், பேசுங்க. காந்திராஜன் கோஆபரேட்டிவ். காந்திராஜன் என்னது? கோஆபரேட்டிவ். அவர் எந்த ஊர் தொகுதி? அரக்கோணம் தனித்தொகுதி. அரக்கோணம் தனித்தொகுதி. காந்திராஜன் அப்படிங்கிற ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்கிறார். முக்கியங்க. அப்ப சென்னையில ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்ப? 56ல. இந்தியாவுக்கே முதல் ட்ரெயின் வந்து 1853. அது மும்பை டு தானே. எழுதுங்க. புதுசா இருக்கிறவங்க எழுதுங்க. 1853, 1854, 1856. 53, 54, 56. 53ன்றது மும்பை டு தானே. இது ஃபர்ஸ்ட். மும்பை டு தானேன்றது ஃபர்ஸ்ட்.
அடுத்து 1854 அப்படிங்கிறது 1854 அப்படிங்கிறது வந்து ஹவுரா டு ராணிகஞ்ச், ஹவுரால இருந்து ராணிகஞ்ச். இது செகண்ட். மூன்றாவது ட்ரெயின் அப்படிங்கறதா 1856 சென்னை டு அரக்கோணம். அரக்கோணம்ன்றதோட எம்எல்ஏ யாரு? காந்திராஜன். என்ன துறை அமைச்சரா இருக்காரு? கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு. கோஆபரேட்டிவ் பேடன் பவல் ஏற்படுத்தினது. கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்னாவே பேடன் பவல் இல்ல சாரி சார், ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் தான் கோஆபரேட்டிவ் சிஸ்டம். பேடன் பவுல் யாருன்னா ஸ்கவுட். ஸ்கவுட் உருவாக்கினதா பேடன் பவுல். சும்மா கேட்டு வச்சுக்கோங்கண்ணே. எழுத மாட்டீங்க? எஸ் சாரா? எழுதணும். எஸ் சாரா? எழுதுங்க, ரெண்டுமே எழுதணும். நான் தப்பா சொன்னா கூட ரைட்டா சொல்றேன்ல. இப்ப நான் பேடன் பவல்னு சொன்னேன். யார் அவரு? இந்த கூட்டுறவா? அவர் தான் தப்பா சொன்னேன். அப்புறம் ராபர்ட் ஓவன். கூட்டுறவுனா ராபர்ட் ஓவன். பேடன் பவல்ன்றது ஸ்கவுட். அம்மா இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன். நிறைய பேடன் பவல் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஜிகேல கேட்டிருக்காங்க. பேசுறது எல்லாமே நமக்கு முக்கியம். கதை கேட்டுட்டு உட்காந்துட்டு கூடாது. சொல்லுப்பா மணிகண்டன். கூட்டுறவுல கூட்டுறவு அப்படிங்கிற முத அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சவர் ராபர்ட் ஓவன். ஸ்கவுட்டுங்கிற அமைப்பை தோற்றுவிச்சவர் பேடன் பவுல். கேட்டுச்சா? ஆன்லைன்ல கேட்டுச்சா? 95 ஆண்டுகளை நிறைவு செய்தது சென்னை புறநகர் ரயில்வே சேவை. முதல் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க 1931 தான் சென்னையில முதல் புறநகர் மின்சார ரயில் வெளியே வச்சுக்க. 1931 புறநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப வருது இல்லையா? விழுப்புரம் வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அப்படிதானே? எல்லா ஊருக்கும் வெளியில போகுது மின்சார ரயில் அப்படிங்கிறது. எல்லா ஊருக்கும் போகுது. இப்ப சென்னையில புறநகர் ரயில்வே போக்குவரத்து 1931 ஆரம்பிச்சாங்களா? எவ்வளவு கிலோமீட்டருக்கு சார்? 29 கிலோமீட்டருக்கா. எங்க வரைக்கும் சார்? தாம்பரம் அப்படிங்கிறது. கடற்கரையில இருந்து தாம்பரம் வரைக்கும் போயிருக்கான். கடற்கரை பீச்ல இருந்து கடற்கரை 1931. 1931 அப்ப போறதுக்கு அணா மதிப்பில் மிக குறைவான கட்டணம் தான் இருந்துச்சா. காலனா 8 அணா அப்படிலாம் சொல்றாங்கல்ல. 10 அணா அணா கணக்கு தான் அப்ப இருக்கும். அந்த அணா கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப முதல் ட்ரெயின் எந்த வருஷம்? 1931. காந்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. காந்தியை ட்ரெயின்ல இருந்தா தள்ளிவிட்டாங்க. காந்திய ட்ரெயின்ல தான் இருந்தாங்க. இல்ல சுட்டு போனாங்களா சவுத் ஆப்பிரிக்கால? சரியா? அவர் வந்து அவரு என்ன பண்ணிருக்காரு? அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கறதுல வந்து அவரு இது டிக்கெட் எடுத்து தான் போயிருக்காரு. போனாரா? தெரியாதுன்றவங்க கை உயர்த்துங்க. இந்த கதை நான் கேள்விப்படல. அப்படியா? சரி, கையை கீழே போடுங்க. என்ன இவ்வளவு பேர் தெரியாம இருந்திருக்கீங்க? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேலை தேடி போவாரு. அட்வொகேட்டா போவாரு. போகும்போது அவர் உயர் வகை அந்த ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இருந்தாங்கல்ல, ஆங்கிலேயர்கள் இவரை என்ன பண்ணிட்டாங்க? அப்போ அவர் கோட் சூட் தானே போட்டிருப்பாரு. அவர் கொஞ்சம் கலரா தானே இருப்பாரு. அவங்களுக்கு பாக்குறப்ப அதுக்கு கோமாளியா தெரிஞ்சிருக்கு. அவர் அவங்க கலருக்கும் இவர் கலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதான் சொல்றது. நம்ம ஊர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஊர் தெரு சரி தெரு, ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு. நம்ம எல்லாருமே அவங்களுக்கு என்னதான் தாழ்ந்தவர்கள் தான். நிஜமாவே சொன்னா கலரை வச்சு பிரிச்சு விட்டுருவான். கலரை வச்சு நீ பிரிச்சு விட்டுருவான், அடிமைகள் அப்படின்னு பிரிச்சு விட்டுருவான். காந்தியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. வெளியே தள்ளி வச்சுட்டு அப்பதான் அவர் இந்த இனவெறிக்காக அவர் போராடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். என்னது? அவரோட பயோகிராஃபி. என்ன சொன்ன பேரு? தம்பி சொல்லுவாரு. அஜிதரன் சொல்லுவாரு. இப்ப அந்த சுயசரிதோட பேர் என்ன பாத்தியா? மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். சத்திய சோதனை. பேசுங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை. புகையிலை அப்படின்னு சொல்றத முத அறிமுகப்படுத்த யாரு? போர்ச்சுகீசியர்கள். புகையிலை உற்பத்தி இந்தியாவில எங்க? குண்டூர். ஆந்திர பிரதேசத்துல குண்டூர். சோ வேற என்ன இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு போவோம். சோ மற்றெல்லாம் வெளியில அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜூன் 5 மதுக்கடை கூட்டு போராட்டம் மாமாக்கா. சோ ஜூன் 5 அப்படின்னு சொன்னாவே என்ன நாளுப்பா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஜூன் 5 என்ன நாள்? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஜூன் 5 என்ன நாளுப்பா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கறது. ஆமா, யாரும் பாருங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அடுத்து பாருங்களேன், இன்னைக்கு உண்டானதுல வேற என்ன சார் இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு? NCPH எழுதுங்க. NCPH பதிப்பு பல்கலைக்கழகம்.
வாங்கப்பா. உட்கார சொல்லுங்க. உள்ள மட்டும் உட்கார சொல்லுங்க. நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலும் அதற்கு பின்னர் சில காலமும் பேருந்து வசதி பல ஊர்களும் இல்லை. அத்தகைய சூழலிலும் சைக்கிள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி போன்ற இருசக்கர வாகனங்களில் நூல்களை அங்குள்ள கல்வி நிலையங்களுக்கோ ஊர் திருவிழாவுக்கோ எடுத்து சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துங்க. உடல்நலத்தில் அடித்தளமா ரைட்டு. எந்தெந்த ஊர்ல என்னென்ன நூலகங்கள் இருக்குன்னு தெரியும்ல? ஓகேப்பா. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்காமா? நிர்மல்குமார் எந்த துறை அமைச்சர்? மின்சாரத்துறை அமைச்சர். மேகதாது அணை எந்த மாநிலம்? கர்நாடகா மாநிலம். ஏற்கனவே உள்ள அணை என்ன? கபினி அணை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கபினி அணை இதெல்லாம் நமக்கு தெரியும். யார் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர்? சிபி ராதாகிருஷ்ணன். கோப்ரா கமாண்டோக்கள் மணிப்பூரில் களமிறங்கும் கோப்ரா கமாண்டோக்கள் மத்திய அரசு அதிரடி. ஏன்னா மணிப்பூர்ல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோமா? மணிப்பூர்ல ஆளுநர் நீ பார்த்தா யாரு? அஜய்குமார் பல்லா. மணிப்பூரோட முதலமைச்சர் யாரு? அவர்லாம் பிரேம் சிங்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. சிபிஎஸ்இ. பிரதமர் எழுதிங்க. பிரதமர் ஸ்வநிதி திட்டம். பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் இருக்கு. திட்டங்கள்லாம் தனித்தனி எடுத்து வச்சுக்கணும். பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிரதமர் ஸ்வநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்காக 17,800 கோடி கொடுத்திருக்காங்களாம். 17,800 கோடி கொடுத்திருக்காங்க. என்ன திட்டத்தின் பேட்டிப்பா? இரண்டாவது முறையாக ஆர்சிபிங்க. இரண்டாவது முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க வின் பண்ணி இருக்கிறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அவங்கள எதிராக குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக இரண்டாவது முறையாக வெற்றி 2.0. ஏற்கனவே எத்தனை பேரை கொண்டாங்க? முதல் வெற்றியில 41 பேர் அது கரூர்ல கொண்டாங்க. கரூர்ல கொண்டது. இது ஆர்சிபி 11 பேரா 18 பேரா நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சரி பாத்துங்க. பெங்களூர் மைதானம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நெரிசல்ல சிக்கி இறந்தாங்களா? இறந்தாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நடப்பு சாம்பியன் கோப்பை. லெபனான் முக்கிய கோட்டையை கைப்பற்றது இஸ்ரேல். இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டே இருக்கிறோம் லெபனானை பத்தி. கிளாஸ் ஓவர். கோடை விடுமுறை நிறைவு. ஒகேனக்கல்ல குவிந்த சுற்றுலா பயணிகள். அவ்வளவுதான். ஒரு 2-3 நாள் தான் கோடை விடுமுறை. அப்புறம் நான் 3ஆம் தேதியா 4ஆம் தேதியா ஸ்கூல் தமிழகத்துல 4ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேளுமா அந்த மே மாசத்துல